ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா சண்டே ஸ்பெஷல் தான். அப்போ வந்துட்டு சிக்கன் மட்டன் வந்துட்டு எடுத்து வந்திருக்காங்க. இந்த ரெசிபி வந்துட்டு நான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி எங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி வந்துட்டு பார்த்துறேன். உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து மட்டன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் கபாப் வந்துட்டு வைக்க போகிறேன். இப்போ பாருங்க, அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, தேங்காய், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு வந்துட்டு இது பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு மட்டன் குழம்பு வச்சுட்டு வந்துட்டு கபாப் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, சோம்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அப்புறமா ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளி போட்டுக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் புதினாவும் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாதி வதங்கிட்டா அப்புறமா தேங்காய் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இது வந்துட்டு பாதி வந்துட்டு வதங்கிச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்க விடலாம். அதை வதங்கிறதுக்குள்ள நம்ம தேவையான மசாலா போட்டுக்கலாம். தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் நமக்கு தேவையான மசாலா. இப்போ வந்துட்டு பாருங்க, மட்டன் வந்துட்டு க்ளீனாக கழுவி வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் வதக்கிக்கிறேன். என்னென்ன போட்டு வதக்குறேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு தண்ணி இல்லாமல் மட்டன் வந்துட்டு குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். கலக்கி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மூடி வந்துட்டு விசில் போடாம சும்மா அப்படி மூடி விட்டுக்கலாம். இப்படி அது தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள மசாலா ஆட்டிக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்டா மசாலா ஆட்டிக்கலாம். பாருங்க, நல்லா ஃபைன் பேஸ்டான்ட்டு அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம மட்டன் வதக்கி வச்சிருக்கிறதுல போட்டுக்கலாம். இங்க பாருங்க, நல்லா தண்ணி வந்துட்டு விட்டுச்சு. உப்பு மஞ்சள் தூள் போட்டு ட்ரை ஆச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். எங்கள் வீட்டில் நல்லா தண்ணி தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் நான் 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. பாருங்க, இப்போ எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் உப்பு பத்தில் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். போட்டுட்டு குக்கர் மூடியாட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 5-6 விசில் வந்துட்டு விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ நம்ம போய் சிக்கனை கபாப் கலக்கிக்கலாம் வாங்க. இப்போ கபாப் கலக்கிறதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பாதி எலுமிச்சை பழம். இப்போ முட்டை வச்சு ஊற்றிக்கலாம். 1 முட்டை.
கபாப் மசாலா ஒரு பேக்கெட் போட்டுக்கலாம். கேசரி கலர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை புட்டி புட்டியாக நறுக்கி வச்சுக்கிறது போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பாருங்கள் இது பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ மசாலா கூட சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க சிக்கன் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சாப்பிடும் போது எடுத்து சுட்டுக்கலாம். இப்போ இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சாப்பிடும் போது நம்ம எடுத்து சுட்டுக்கலாம். பாருங்க இப்போ வந்துட்டு 6 விசில் வந்துச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் மட்டும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சிருக்கு. கறியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ சிம்மில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் 5 மினிட்ஸ் வந்துட்டு குழம்பு வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பை, லவ் யூ.